வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தில் 9 கிரகம், 12 ராசி, 27 நட்சத்திரம். இதில் எல்லாமே நன்மையான ராசி தான், நன்மையான நட்சத்திரம் தான், நன்மையான கிரகம் தான். இதில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் நல்லது, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் நல்லது இல்லை, இதில் இந்த ராசியில் பிறந்தால் யோகம், இந்த ராசியில் பிறந்தால் தோஷம், அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாதுங்க. அப்போ யோகமான வாழ்க்கை கிடைப்பதற்கும் தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம், அந்த லக்கணத்திற்கு அந்த 9 கிரகத்தின் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தாங்க விஷயமே. ஒரு லக்கணம் நீங்கள் எந்த லக்கணம் பெறலாம், அந்த லக்கணத்துக்கு சுபர் யார், அவர் எங்கே அமர்ந்திருக்கார், அந்த சுபர் நிறைந்திருக்காரா மறைந்திருக்காரா, அவங்க ஒரு லக்கணத்துக்கு 6-8 பாண்டக்கூடிய அதிபதிகள் அவர் எங்கே இருக்கார், கெட்டு இருக்காரா இல்லை அவர் நிறைந்து நிற்கிறாரா, இதெல்லாம் வைத்து தான் உயர்வு தாழ்வு. அதே போல் நடைமுறை உள்ள தசா புத்தி, என்னதான் ஒரு ஜாதத்தில் யோக பாவங்கள் அமரப்பெற்றிருந்தாலும் இல்லை என்னதான் தோஷங்கள் அமரப்பெற்றிருந்தாலும் நடைமுறை அந்த தசா புத்தி வந்தால் தான் அதை அந்த தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது யோகமாக இருந்தாலும் சரி வேலை செய்யுமே. சரிங்களா? இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கோம். அதாவது இந்த சிறு வயது, அவரோட இளம் வயதிலேயே படிப்படியாக நல்லா உயர்ந்து நல்ல பொருளாதார மேன்மை அடைந்து நல்ல கை நிறையா சம்பாதிக்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஒரு யோகமான ஜாதகத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும். சரிங்களா? இது அவரோட பெர்மிஷன்கிறத நம்ம வீடியோ போடுறோமே. சரியா? ஸோ ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வருது பாருங்கள். இவர் பிறந்திருப்பது மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தில் லக்கணத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சூரியன் மற்றும் ராகு, 8ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் சந்திரன். அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறை உள்ள தசா புத்தின்னு பார்த்தீங்கன்னா குரு திசையில் சந்திர புத்தி ஓடிட்டுருக்கு. அதாவது இவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா, இவர் நல்லா தான் இருக்கார், எந்தவித பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரும் அதான் சொன்னார், எந்தவித குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா சம்பாதிக்கிற, நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்லா கை நிறையா சம்பாதிச்சிட்டு இருக்க, தொழிலும் நல்லா தான் இருக்குது. எதிர்காலம் எப்படி இருக்கும், அடுத்து வரக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்கும், ஏன்னா சனி தசை வருது, சனி தசை அது 8ஆம் இடத்துல நிற்க, அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் தான் என்கிட்ட வந்திருந்தார். சரி, இவருக்கு இந்த நடைமுறை குரு தசை என்னைக்கு இவருக்கு ஸ்டார்ட் ஆனோம், அன்னிலேருந்து ஒரு வாழ்க்கை பயணம்ன்றது ஒரு படிக்கு 20 படி நல்லா உயர்ந்த ஒரு ஜாதக கட்டம். ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா வெளிநாட்டில் தான் இருக்கார். வெளிநாட்டிலே தொழில் செய்தார், வெளிநாட்டிலே சம்பாதிச்சு இப்போ வெளிநாட்டில் ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 9-10 லட்ச ரூபா சம்பளம் வரக்கூடிய அமைப்பில் அவர் இருக்கார். நல்ல ஒரு உயர்ந்த அங்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்கார். இது எல்லாமே எப்போனா இந்த குரு தசையில் ஆரம்பித்து குரு தசையில் தான் இன்னும் வண்டி ஓடிட்டுருக்கு, நல்லா தான் இருக்கார். பொதுவாகவே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மிதுன லக்னத்துக்கு வந்து குரு நல்லது செய்ய மாட்டார், அவர் பாதகாதிபதி, சிறப்பினை கொடுக்க மாட்டார், அந்த தசை வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் சொல்லுவீங்க. அதாவது பொதுவாக இந்த லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி என்பது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த தசாபுத்தி நன்மை செய்யுமா செய்யாதா அப்படின்னா, ஒரு கிரகத்தின் தசாபுத்தி நன்மை செய்ய வேண்டுமா அல்ல தீமை செய்ய வேண்டுமா என்பதை அந்த கிரகம் இருக்கக்கூடிய நிலையை வைத்து தான் அறிய முடியுமே தவிர, அது நல்ல கிரகம் கெட்ட கிரகத்தை வச்செல்லாம் சொல்லவே முடியாது யாராலும். அப்படி சொன்னால் கரெக்டாக நிச்சயமாக இருக்காது. அதாவது இந்த லக்கணத்துக்கு குரு தசை, அதாவது சும்மா ஏதோ ஒரு அளவுக்கு வண்டி ஓடுது, ஒரு அளவுக்கு நல்லா இருக்கார் அப்படியெல்லாம் இல்லை. படித்து முடித்தார், வெளிநாட்டில் வேலை கிடச்சிது, வெளிநாட்டில் போனால் எல்லாருமே கை நிறைய யாரும் சம்பாதிக்க போகிறதில்ல. வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறோன்னு நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் போய் நல்லா கை நிறைய சமைச்சு இந்திய மதிப்பீட்டு, நம்ம ஊர் மதிப்பீட்டில் 9-10 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறார். அப்படின்றது அது சாதாரண வளர்ச்சின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா வயசும் ரொம்ப பெரிய வயசுலலாம், வயசும் கம்மி தான், 32 வயசு தான் ஆகுது. அப்படி படிப்படியாக அந்த குரு தசை ஏன் உயர்த்துச்சு, நிறைய பேர் இல்லை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குரு ஆகாதுன்னு. அப்படி இருக்கும்போது இந்த குரு ஏன் உயர்த்தி கொடுத்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் மெயினாக லக்கணம் நல்லா இருக்கா, லக்கணாதிபதி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி இந்த லக்கணத்தில் கேது அவன் வந்து ராகு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார், லக்கணாதிபதி 7இல் இருக்கிறார், செவ்வாய், சூரியன், ராகு மற்றும் புதன் எல்லாமே லக்கணத்தை பார்வை செய்கிறாங்க. இது சிறப்பு இல்லை. லக்கணாதிபதி பாதத்தில் நிற்கிறாரு, இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னா ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஆக்சுவலி ஒரு பாதத்தில் நிற்கிறார் அப்படின்றத விட லக்கணாதிபதி ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரத்தில் நிற்கிறார், அதுதான் அந்த இடத்துல மைனஸு. ஆனால் அந்த இடத்துல ராகு சூரியன் கூட பண்ணாலும் அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் உடையும். 1. 2வது, அந்த புதன் தன் வீட்டை தானே பார்த்து, அந்த புதன் பகவான் லக்கணாதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் தன் வீட்டை தானே பார்த்து அந்த லக்கணத்தை வலிமைப்படுத்துகிறார். எந்த ஒரு கிரகமும் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அந்த வீடு எப்பயுமே கெடாதுங்க. நிச்சயமாக ஏதேனும் ஒரு வலிமைன்றது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல செவ்வாயோட கூடிட்டாரு, சூரியனோட கூடிட்டார், ராகுவோட கூடிட்டாருனாலும் தன் வீட்டை தானே பார்ப்பது அப்படின்றது அந்த கிரகத்துக்கு வலிமை. சரிங்களா?
ஸோ லக்னாதிபதி நல்லா இருக்காரா அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 6 கூடிய செவ்வாயோட கூடப்பட்டது ஒரு வகையில் தவிர குருவால் பார்க்கப்பட்டது ஒரு வகையில் ப்ளஸ்ஸான ஒரு விஷயந்தான். ஸோ இருந்தாலும் அந்த செவ்வாய் புதன் காம்பினேஷன்றது பெரிய சிறப்பு இல்லை. ஆனால் அதனோட சூரியன் பின்னப்பட்டு குருவோட பார்வை இருப்பது அப்படின்றது நிச்சயம் சிறப்பு தான். ஸோ அப்போ லக்னாதிபதி நல்லா தான் இருக்கார், ரொம்ப ஒன்றும் அடி வாங்கலை. ஒன்று சரி, அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்கார், பெருசாக ஒன்றும் கெட்டு போக. ஓகே சரி, இப்போ நம்ம கான்செப்ட் வரும். குரு திசை ஏன் கொடுத்துச்சு? மிதுன லக்னத்துக்கு ஆகாது, அதேமாதிரி கும்ப லக்னத்துக்கு பெரிய யோக கிரகம் அப்படின்லாம் குருவை சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் கொடுத்துச்சு? ஒரு ஜாதகத்தில் ஒரு தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகம் நன்மையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நிற்கக்கூடிய நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நிறைய வீடியோவில் நான் சொன்ன ஒரு வார்த்தை. ஏன் அப்படி சொல்லுவேன்னா, ஒரு லக்னத்து யோக கிரகம் நிறைந்து நின்றால் நிச்சயமாக நற்பலனை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு 6-8 பாண்டக்கூடிய அவயோக கிரகங்கள் ஏதேனும் கெட்டு இருந்தால் அந்த கிரகங்களும் அந்த தசாபுத்தி நற்பலனை கொடுக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த ஜாதக கட்டத்துக்கு இந்த குரு லக்னத்திற்கு 7-10 கூடியது 3இல் அமர்ந்து ராசிப்படி தன லாபாதிபதி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வை செய்வது அப்படின்றது இது சிறப்பான ஒரு விஷயம். ராசிக்கு நல்லா இருக்குது. லக்னத்துக்கும் பாதகாதிபதி 3இல் அமரப்பெற்றிருப்பதுன்றது சிறப்பு. ஏன்னா ஒரு 3-6-8 பானில் இருந்தால் நல்லது. 7-10 ஆட்சி பெற்றால் தான் பிரச்சனையே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அமர்ந்தது அப்படின்றது யோகம். இதில் இன்னொரு விஷயம் என்ன, அந்த இடத்துல பரிவர்த்தனை. நிறைய பேர் பரிவர்த்தனை பெற்றுடுச்சு அதனால தான் துர்தசை சூப்பராக செஞ்சுது. பரிவர்த்தனை பெறவில்லை என்றாலும் இது நன்மையைத்தான் செய்யும். ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் இந்த சூரியன் சந்திரனோடையே கூடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கும்பத்தில் நின்றிருந்தாலும் இந்த குரு தசை சிறப்பாகத்தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரிவர்த்தனையால் மட்டும் இது யோகத்துக்குள்ள பரிவர்த்தனை அமர்ந்திருப்பது ஒரு வகையில் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பரிவர்த்தனைன்றது இந்த இடத்துல சூப்பரான ஒரு அமைப்பு உள்ள பரிவர்த்தனை. ஏன்னா பரிவர்த்தனை பெறுறது அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் என்ன தான் கெட்டு இருந்தாலோ, அஸ்தங்கம் அடைந்திருந்தாலோ, வக்கரம் அடைந்திருந்தாலும், இல்லை ஏதேனும் வலிமை இழந்திருந்தாலும் பரிவர்த்தனை பெறும்போது இழந்த ஒளியை மீண்டும் பெறக்கூடிய அம்சத்தை உண்டு பண்ணும். அதுதான் பரிவர்த்தனை. எந்த அளவுக்கு வலிமை இழந்திருந்தாலும் வலிமையை மீண்டு எடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம்ன்றது அந்த பரிவர்த்தனைக்கு உண்டு. சரிங்களா? ஸோ பரிவர்த்தனை பெற்றாலே யோகமா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல. பரிவர்த்தனை பெறுவோம் அந்த கிரகம் கெட்டு போகலை, நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு வலிமை உண்டுன்றது தான் அர்த்தம். இன்னொன்று, பரிவர்த்தனை பெற்ற கிரகம் எந்த இடத்துல இந்த தசாபுத்தி நடத்தும் போது எந்த இடத்துல இந்த தசாபுத்தி நடத்தும்னு சில பேர் சந்தேகம் வரும். அதாவது என்னென்னா, இப்போ பரிவர்த்தனை பெற்றுச்சு 3ஆம் இடமும் 7ஆம் இடமும், அப்போ குரு திருப்பி 7ஆம் இடத்துக்கே போயிடுவாரா? அப்போ சூரியன் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவாரா? அப்படின்னா யாரும் எங்கேயும் வரலாம் மாட்டாங்க. நீங்கள் பிறக்கும்போது எந்தெந்த லக்கணம் எங்கே இருக்கோ அது அங்கேயே தான் இருக்கும். அது எப்பயுமே மாறாது. அது கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயந்தான். பட் என்னன்னா, 3ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, அந்த 2 கிரகமும் நட்பு கிரகம். அதுதான் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. இதுவே இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இங்கேனா அது சிறப்பினை தசாபுத்தி வரும்போது கொடுக்கவே கொடுக்காது. இந்த இடத்துல தசாபுத்தி ஏன் கொடுத்துச்சுன்னா, குருவும் சூரியனும் பரிவர்த்தனை, இது சிறந்த யோகம். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியனை குரு பார்வை செய்வார், இது சிறந்த சிவராஜ்ய யோகம். ஏன்னா ராசி நின்ன இடத்துக்கும் 7 கூடியது சூரியன், ராசி நின்ன இடத்துக்கு தனலாபாதிபதி குரு, அந்த 2 பிளானட்டுக்கு சமநோக்கான பார்வை பரிவர்த்தனை பெற்றது அப்படின்றது சிறப்பினை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பரிவர்த்தனைன்றது இந்த 2 நட்பு கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அப்படின்றது யோகம். 1, தசாபுத்தி எங்கே இருந்து நடத்துது அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இவர் திருப்பி 7ஆம் இடத்துக்கு போயிடுவார், அவர் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், யாரும் எங்கேயும் வரமாட்டாங்க. அவர் 3ஆம் இடத்துலேயே தான் அந்த குரு நிற்பார். ஆனால் இந்த எப்படி பார்க்கணும்னா, லக்கணத்துக்கு அவர் யார்? 7-10 கூடிய பாதகாதிபதி, அவரு எங்கேயோ 3-6-8 பானில் இருந்தால் தான் சிறப்பு. ஏன்னா கெட்டவர் மேலும் கெட்டாதான் அது யோகம். அப்போ கரெக்டாக 3இல் அமர்ந்துட்டாரா? 1, ராசிப்படி தன லாபாதிபதி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசியை பார்வை செய்வதுன்றது மறு வகையில் யோகம். அப்போ 2 ஆங்கிலையும் நல்லா இருக்குது. லக்கணம் சொல்லக்கூடிய விதிக்கும் ராசி என்றக்கூடிய மதிக்கும் சிறப்பாக இருக்குது. விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய கதிக்கு அது நல்ல நிலை. கதினா அது குரு எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கார், யாரோட தொடர்பு பெற்றிருக்கார், யாரோட சேர்க்கை பெற்றிருக்காருன்றது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சேர்க்கை பெற்றக்கூடிய குரு யாரை பார்க்குறார்? சந்திரனை பார்ப்பார், சிறப்பு. குருக்கு நட்பு கிரகம் யார்? செவ்வாயும் சூரியனும். அந்த செவ்வாயும் பார்ப்பார், சூரியனையும் பார்ப்பார். அந்த வீடு கொடுத்த அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் நிற்கிறார். ஒரு தசை நடத்தினா அந்த வீடு கொடுத்த அதிபதியெல்லாம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நல்ல யோகம். அப்போ அந்த வீடு கொடுத்த அதிபதி அவர் பாதத்தில் நிற்கிறார் அப்படின்னாலும் அவர் பரிவர்த்தனை மூலம் வலிமையாக தான் இருக்கார், வலிமையை கெடுக்கலை, வலிமையை இழக்கலை. ஸோ அதுவும் குருவோட பார்வையில். அப்போ சூரியனும் நல்லா இருக்கார், குருவோட தொடர்பில் இருப்பதுன்றது சிறந்த யோகம்.
இந்த குருக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சுக்கிரன், புதன், இவங்க எல்லாம்லாம் அவங்க யாருமே குருவை டச்சே பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல குரு பார்வை புதனுக்கு இருந்தாலும் இந்த புதன் தனித்து செவ்வாய் புதன் மட்டும் அந்த இடத்துல அமர்ந்திருந்தால் அது தோஷம். ஆனால் அந்த இடத்துல சூரியனோட கூடப்பட்டு ராகுவோட பின்னப்பட்டு கேந்திராதிபத்திய தோஷம் உடஞ்சி குருவால் பார்க்கப்படும் போது அந்த புதன் அமரப்பெற்றிருந்தாலும் பெரும் கெடுபலன் அப்படின்றது வராது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்கு இந்த குரு 3ல் அமர்ந்து இளம் வயதிலே தொட்டதெல்லாம் வெற்றி, திருமண பக்கம் எல்லாம் வெற்றி தான், போட்டதெல்லாம் தாயமாக உழுந்தது காரணம் இந்த கிரக நிலை கெட்டவர் கெட்டு இருப்பது தான் ஒன்று. அதுவே 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்து 3ஆம் அதிபதி சூரியனும் 3ஆம் இடத்துக்கு பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதுன்றது சிறந்த யோகம். ஸோ முயற்சிக்கும் காரியம் அனைத்தும் வெற்றி பெற்றதுக்கான காரணன்றது இதெல்லாம் தான். சரிங்களா? இது ஒன்று. கை நிறைய சம்பாதிக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ அந்த தனஸ்தானாதிபதி வலிமை இல்லாமல் அப்படியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா மாதம் 10 லட்ச ரூபா சம்பாத்தியம் அப்படின்றது விளையாட்டு விஷயம் இல்லை. மாதம் 10,000 ரூபா சம்பாத்தியமே இல்லாமல் எத்தனையோ பேர் திண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 10 லட்ச ரூபாத்தை சம்பாதிக்கிறோன்னா அவரோட தனஸ்தானம் வலிமை இல்லாமல்லாம் அப்படி சம்பாதிக்க முடியவே முடியாது. இந்த ஜாதகக்காரருக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார், செவ்வாய் பகவானும் 2ஆம் இடத்தை பார்ப்பார், சந்திர பகவான் சனியோட வீட்டில் தான் இருப்பார். அப்போ எப்படி சார் இந்த எதிரியோட வீட்டில் சந்திரன் 2 கூடிய அதிபதி அமர்ந்துட்டார், 2ஆம் இடத்துல 2 அசுப கிரகம் பார்த்து எப்படி கொடுக்குது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அது சொல்லி பார்த்தீங்கன்னா லக்கணத்து, அதாவது பொதுவாக இவர் அசுப கிரகம் இவர் சுப கிரகம் தான் பேர். ஆனால் லக்கண சுபர் ஒரு பாரத கட்டத்தில் அந்த ஆதிபத்திய சுபர் யாருன்றதான் பார்க்கணும். ஒரு ஆதிபத்தியம் சொல்கிறோம், இது 2ஆம் ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? அந்த லக்கணம் எங்கே விழுந்திருக்கோ அதற்கு இது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 2ஆம் இடத்துக்கு எது யோக கிரகம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ மிதுன லக்கணம் 2ஆம் இடம் கடகமனைக்கு யோகாதிபதி யார் அப்படின்னு பாருங்க, செவ்வாய் தான். அந்த செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்ப்பது அப்படின்றது தவறே இல்லை. சனி பார்ப்பது ஒரு வகையில் தவறு தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சனி லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதியாக வருவார், பாக்கியாதிபதியாக வருவார். ஆனால் 2ஆம் இடத்துல அவர் ஆப்போசிட் பிளானட் தான். சனி பார்வை ஒரு வேலை சிறப்பு இல்லை தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் 2ஆம் அதிபதி ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கார்? லக்கணத்துக்கு திரிகோணத்தில் அவர் வீட்டில் 8ல் மறைஞ்சிட்டாரே சார் அப்படின்னு சொன்னாலும் அந்த 2ஆம் இடத்துக்கு 8ல் அந்த சந்திரன் அமர பெற்றிருந்தாலும் அந்த சந்திரனை குரு பார்வை செய்வதுன்றது மிகுந்த ஐஸ்வர்யங்க. எல்லாத்துக்குமே குரு பார்த்தா சிறப்புன்னு நான் சொல்ல வரல. இந்த மிதுன லக்னக்காரருக்கு அந்த சந்திரனை குரு பார்வை செய்வதுன்றது யோகம். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரனோட செவ்வாய் ஏதேனும் வரையில் மிங்கில் ஆகிட்டார் அப்படின்னா சிறந்த யோகம். இதெல்லாம் நிச்சயமாக நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்குமோ அப்போ இந்த இடத்துல எப்படி அந்த குரு செவ்வாயும் பார்வை செய்கிறார், அந்த குரு சந்திரனையும் பார்வை செய்கிறார். அப்போ 2ஆம் இடம்ன்றது நல்லா தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் கெட்டு போகவே இல்லை. சனி 2ஆம் இடத்தை பார்வை செய்து அந்த ஒரே ஒரு பாயிண்டை தர மற்ற எந்த ஆங்கிளுமே 2ஆம் இடமும் சரி 2ஆம் அதிபதியும் சரி நல்ல நிலையில் தான் இருக்கார். நீங்கள் கேட்கலாம், அப்போ 2ஆம் இடத்துக்கு 8ல் அவர் மறைஞ்சிட்டாரே அது சிறப்பா அப்படின்னா சிறப்பு இல்லை தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதுதான் சப்போர்ட்டிவ் அந்த குரு பார்வை இருக்குது. அந்த குரு பார்வை செவ்வாயும் பார்க்குறார், சந்திரனையும் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த 2ஆம் அதிபதி வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி தானே. இப்போ அந்த சனியோட வீட்டில் அமர்ந்துட்டாலும் அந்த வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். இதே அந்த சனி அங்கேயே அமர்ந்து இருந்தார்னா அது மைனஸு. இப்போ 9ஆம் இடத்துலையே சனியும் சந்திரன் ஒன்று கூடியிருந்தால் அது சிறப்பினை கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அது கரெக்டாக லக்கணத்துக்கு 8ஆம் இருக்கும். அந்த சந்திரன் வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பது இது எல்லாமே அந்த 2ஆம் ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய சந்திரனுக்கு வலிமை. ஸோ அப்போ அந்த 2ஆம் இடம் சிறப்பினை கொடுத்ததற்கு இதுதான் காரணம். ஸோ அப்போ அந்த தனஸ்தானாதிபதி நல்ல வலிமையாக இருக்குது. அதனால தான் குரு தசை கொட்டி கொடுத்தது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, இவர் வந்து வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இருந்தால் வெளிநாட்டுல ஜாதகத்தை பற்றி பேசும்போது 12ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து சுபிச்சமாக இல்லை, சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை இல்லை, அது அப்படி இல்லாமல் எப்படி வெளில போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி அது கான்செப்ட் என்ன அப்படின்னா, வெளிநாடு போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாட்டிலே இருக்கணும், இல்லை வெளிநாட்டிலே ரொம்ப நீண்ட காலம் வசிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லக்கணம் அல்லது லக்கணாதிபதி ராகுக்கு எது தொடர்பு கொள்ள வேண்டும். ஒன்று, ஏன்னா ராகுக்கு எது தான் மாற்று கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடியது. அது லக்கணமோ அல்லது லக்கணாதிபதி யாராவது ஒரு ஆள் ராகுக்கு எதோட தொடர்பில் இருக்கணும். இந்த இடத்துல லக்கணாதிபதியும் சரி லக்கணமும் சரி ராகுக்கு எது தொடர்பில் தான் இருக்காங்க. ஒன்று. அதே போல் நீர் ராசியில் மேக்ஸிமம் கிரகங்கள் இருந்தால் கூட வெளிநாட்டில் போகலாம். ஆனால் இந்த இடத்துல நீர் ராசியில் கிரகங்கள் அவ்வளோ இல்லை, சுக்கிரன் மட்டும்தான் நிற்கிறார். இன்னொன்று மெயினாக சொல்லக்கூடியது 12ஆம் இடம் தான். வெளி தேசம் தூர தேச பிரயாணம் சொல்லக்கூடியது 12ஆம் இடம், வெளிநாடுன்னு சொல்கிறது 12ஆம் இடம் தான். ஸோ அந்த 12ஆம் இடம் நன்றாக இருந்தால் அவங்க வெளிநாட்டில் போவாங்க. 12ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் லக்கணத்துக்கு 8ஆம் இடம். இல்லை 8 பாயிண்ட் நல்லா இருந்தால் வெளிநாடு போகலாம் என்பது உண்மை தான். அது எப்படி நல்லா இருக்கணும், வெறும் சுபகிரகங்கள் பார்த்தா மட்டும்தான் நல்லதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. அந்த ஏன்னா 8ஆம் இடம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 12ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம்.
அதே மாதிரி 6 கூடிய அதிபதி தசாபுத்தி நடந்தாலும் வெளிநாடு போகலாம், அது நல்லா இருந்தால். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சப்தமஸ்தானம்ன்றது தான் லக்னத்து 6ஆம் இடம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது 8 12ஆம் இடம் நல்லா இருக்கணும் அப்படி எதை வச்சு சொன்னால் அந்த 8 கூடிய அதிபதியோ 12 ஆட்சியோ உச்சமாக பெற்றிருந்தாலும் அது சிறப்பு தான். நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோக பாக்கியம் உண்டு. ஆனால் மெயினாக வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், ரொம்ப நீண்ட காலம் இருக்கிறோம் அப்படின்னா நடைமுறையில் உள்ள தசாபுத்தியும் அவர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய அந்த லக்கணமும் லக்னாதிபதி ராகு கேதுவோட தொடர்பில் இருக்கணும். 3 கூடிய திரேகாதிபதி ராகு கேதுவோடவோ அல்லது சந்திரனோடவோ தொடர்பில் இருக்கணும். அவ்வாறு இருந்து அம்ச கட்டத்திலே அந்த மாதிரி நீர் ராசிலேயே அந்த லக்கணமும் லக்னாதிபதி அமர பெற்றிருந்தாலே மேக்சிமம் வெளிநாட்டில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஜாதகத்து 12 கூடிய அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் தன் வீட்டை தானே பார்த்து வலிமை ஏற்றுகிறார். இன்னொன்று 8ஆம் இடம் அப்போ 8ஆம் இடம் சொல்லக்கூடியது இந்த லக்கணத்துக்கு மகரமனையாக வரும். அந்த சனி பகவான் அமர்ந்து இருந்தாலும் தன் வீட்டில் தான் ஆட்சி பெற்று 8ஆம் இடத்தை வலிமைப்படுத்துகிறார். இதுதான் விஷயம். அவர் சனி அசுபகிரகன்றது பொதுவான விதி தான். இப்போ 8ஆம் இடம், இது 8ஆம் வீடு, நம்ம எதை வச்சு சொல்கிறோம்? அந்த லக்கணம் இதுன்னு லக்கணமாக விழுந்தனால தான் இல்லையா? ஸோ அப்படி 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துக்கு 8ஆம் இடம் மகரமனையின் அதிபதி சனி பகவான், சனி அந்த வீட்டிலே அமர்ந்து ஆட்சி பெற்றால் 8ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த சனி தசையாக வெளிநாட்டில் இருப்பாரா? நிச்சயமாக இருப்பார், உறுதியாக என்னால் சொல்ல முடியும். இது 8ஆம் இடத்து அதிபதி. அடுத்து சனி தசை நடக்குது, சனி சுபிட்சமாக இல்லை, சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை இல்லை, அதனாலவே அந்த ஊரை விட்டு வீட்டுக்கு சொந்த ஊருக்கு வந்துடுவார். அப்படியெல்லாம் நிச்சயமாக கிடையாது. இந்த சனி தசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? சரி, ஓகே, குரு தசை என்னென்னமோ நீ சொன்னையா நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அவர் பரிவர்த்தனையில் நிற்கிறாரு, சந்திரனை பார்க்குறார், சூரியனை பார்க்குறார், அதனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, சனி தசை நல்லா இருக்குமா? 100% நிச்சயமாக நல்லாயிருக்கும். அதுலேயும் எந்த சந்தேகமும் இல்லை. அது எப்படி நல்லாயிருக்கும்? 8 கூடியது 8ல் ஆட்சி பெற்றிருக்கார், நல்லா இருக்குமா? டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். என்ன இந்த சனி புத்தியில் சனி தசையில் சந்திர புத்தியும் அடுத்தடுத்து வரக்கூடிய குரு புத்தி, சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் ராகு மற்றும் குரு, இந்த சனி தசையில் சந்திர புத்திக்கு பிறகு வரக்கூடிய அந்த 4 புத்தி தான் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய அம்சத்தில் உண்டு பண்ணுமே தவிர மற்றபடி சந்திர தசையை டோட்டலாக கெடுத்துறோம் அப்படின்லாம் அர்த்தம் கிடையவே கிடையாது. சனி தசை நிச்சயமாக நல்ல தசை தான். சனி தசையும் வெளிநாட்டில் தான் இருப்பார். பட் என்ன, அது வரக்கூடிய சந்திர புத்தியிலேருந்து வரக்கூடிய குரு புத்தி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கக்கூடும். ஏன் சனி தசா புத்தி நல்லா இருக்குன்னு சொன்ன காரணம், லக்கணத்துக்கு 8 9 கூடிய அதிபதி 8ல் ஆட்சி பெற்று கெட்டோன் மேலும் கெட்டு அந்த இடத்தில் ஆட்சி பெற்று நிறைந்து நிற்பதுன்றது யோகம். ராசிக்கு ராசி அதிபதி ராசிக்கு 12ல் அமர்ந்திருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று அந்த இடத்துல நிறைஞ்சு தான் நிற்கிறார். இந்த சனிக்கு யோக கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரன் சனிக்கு லாபத்தில் அமர்ந்ததுன்றது ஒரு வகையில் சிறப்பு. ஆனால் இல்லை, இதை விட பெரிய ப்ளஸ் சனிக்கு ஆப்போசிட் பிளானட்னு சொல்லக்கூடியது செவ்வாய் சூரியன் தான். அது சனிக்கு 12ல் மறைஞ்சது சிறந்த ஐஸ்வர்யம். ஸோ அப்போ நிச்சயமாக இந்த சனி தசை நல்லா தான் இருக்கும். ஏன் இந்த இடத்துல சந்திர புத்தி நல்லா இருக்குது? சந்திர புத்திலேருந்து ஏன் பிரச்சனை வரும்னு சொன்னோன்னா, அந்த சனி ஏறக்கூடிய நட்சத்திர அதிபதி சந்திரன் தான். அந்த சந்திரன் லக்கணத்து 2 கூடிய அதிபதினு சொன்னாலும் 8ஆம் இடத்துக்கு அவர் நின்ன இடத்துக்கு மாரகஸ்தானத்தில் அமர்ந்து அவரோட நட்சத்திரமே பெற்றிருப்பது அப்படின்றது சிறப்பில்லாத ஒரு விஷயந்தான். ஸோ சனி தசையில் சந்திர புத்தியிலேருந்து அடுத்து வர செவ்வாய் புத்தி, அடுத்தது ராகு, அடுத்தது குருவும் சஷ்டாங்கத்தில் தான் நிற்குது. இதுதாங்க இந்த இடத்துல ஜோதிடத்தில் மிக மிக ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். குரு தசை இவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுத்துச்சு, ஆனால் அதே சனி தசையில் குரு புத்தி நல்லா இருக்கும்னா நிச்சயமாக நல்லாவே இருக்காது. ஏன்னா என்னதான் யோக பாக்கியத்தில் அந்த குரு இருந்தாலும் குரு தசைன்றது அப்போ ஹீரோவாக இருக்கக்கூடியது அப்போ குருவாக இருப்பார். ஆனால் இப்போ இருக்கிறது குரு ஹீரோவாக இருப்பார் அவருக்கு. ஆனால் அப்போ சனி தசை நடத்தும்போது சனி தான் ஹீரோ. அப்போ அவருக்கு அந்த குரு நல்லோராக இருக்காரா அப்படின்னா இல்லை. சனிக்கு சஷ்டாங்கத்தில் அமரப்பெற்று இருப்பதுனால நிச்சயமாக சிறப்பினை கொடு. அது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த மகரமனைக்கு 8க்கு 8ல் 8ஆம் இடத்துக்கு விரையாதிபதி 8க்கு 8ல் அமர்ந்து நிற்பது அப்படின்றது சிறப்பு இல்லாத ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ குரு புத்தி வரைக்கும் சந்திர புத்தியிலும் குரு புத்தியிலும் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார். தொழில் ரீதியாக ஆட்டத்தை காணக்கூடிய அம்சத்தை உண்டு. தொழிலில் நிறைய பிரச்சனை, அதுக்கு எல்லாமே இழந்துருவார்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனைகள் வரும். ஏன்னா எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஜாதகட்டம் இது நிச்சயமாக கிடையாது. லக்னம் நல்லாயிருக்கு, ராசி நல்லாயிருக்கு, தனஸ்தானம்லாம் நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் எந்த கிரகங்களும் கெடுபலன் அடையக்கூடிய அம்சத்தில் இந்த இடத்துல இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்து வர தனி தசையும் இவருக்கு நல்லா தான் இருக்கும். அவர் சொன்ன பிரச்சனை தான், ரொம்ப பயப்படணும் ஒன்று சார், வெளிநாட்டில் தான் இருப்பீங்க, வெளிநாட்டில் தான் வசிப்பீங்க. என்ன சந்திர புத்தி அது இப்போ வராது, அது வரதுக்கு இன்னும் காலகட்டம் நிறையா இருக்குது. அது அப்போ வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ நிச்சயமாக நல்ல யோகமான ஜாதகம் தான், நல்லா கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய யோக பாக்கியம்னா வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஜாதக கட்டம் தான். ஸோ இதான் விஷயமே. ஒரு ஜாதக கட்டத்தில் நன்மையை கொடுக்கணும் தீமையை கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிரகம் நன்மையாக தீமையான்னு பார்க்காதீங்க. உங்கள் லக்கணம் அந்த கிரகம் யார், அவர் எந்த இருக்கிறார், அவர் நல்லா இருக்காரா கெட்டுட்டாரா அப்படின்னு பாருங்கள். அது நடைமுறையில் தசாபுத்தி என்னன்னு பாருங்கள். அப்படி பார்த்தாலே நிச்சயமாக உங்கள் ஜாதகம் உங்களாலே பலன் எடுக்க முடியும். சரிங்களா?
ஸோ இதாங்க விஷயமே. நம் வாழ்க்கையின் உயர்வும் சரி தாழ்வும் சரி, நன்மையோ அல்லது தீமையோ, ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதக கட்டத்தில் உள்ள கிரகநிலை தான் காரணமே. சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.